கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்குரிய வசனமானது சங்கீதம் 8:4 4, 5, 6. மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், சொல்றான், நீர் மனுஷனை நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் அப்படின்னு ஆண்டவர் தாவீது கேட்கிறாரு. அவனை எப்படி மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கினார்னா, நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். அதாவது தேவதூதருக்கு சமமா இல்லாதபடிக்கு சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, நம்மள மகிமையினாலும் கனத்தினாலும் மனுஷனை முடிசூட்டுகிறவரா இருக்கிறாரு. உம்முடைய கரத்தின் கிரியைகள் என்ன, வானம் பூமி சகல சிருஷ்டியையும் கூட ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். சகல சிருஷ்டியும் மனுஷனுடைய ஆளுகைக்குள்ள அவர் கொடுத்திருக்கிறாரு. சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி இருக்கிறார். இப்படி செஞ்ச ஆண்டவருக்கு நாம என்ன செய்யறோம், அவரால் உண்டாக்கப்பட்ட கல்லையும் மண்ணையும் மரத்தையும் கடலில் உள்ள ஜீவ ஜந்துக்களோட உருவங்களையும் நாம என்ன பண்றோம், நமக்கு மேல்படுத்திக்கிறோம். அதை தெய்வம் என்று நம்ம வணங்குகிறோம். நம்ம அறியாமைய ஆண்டவர் பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அவரு சகலத்தையும் மனுஷனோட ஆளுகைக்குள்ள கொடுத்து அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தின எல்லாவற்றையுமே மனுஷன் என்ன பண்றானா, இந்த நாட்கள்ல உயர்த்தி வச்சு அதுதான் நம்மளை ரட்சிக்க வல்லமை உள்ளது என்று விசுவாசிக்கணும். அப்படி இல்லாதபடிக்கு எனக்கு ஒத்த யாதொரு விக்கிரகத்தையாவது சொரூபங்களையாவதோ நீங்க வணங்காதீங்க அப்படின்னு தான் ஏசப்பா சொல்றாரு. இந்த நாளிலும் அப்படி ஆய்கூட தேவன் ஒருவருக்கு மாத்திரமே அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளவும் அவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆய்கூட இந்த வசனங்களை ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. என் தேவனே, அப்பா, நீர் எங்களை தேவதூதரில் சற்று சிறியவனாக்கினீர். உலகத்தில் உள்ள எல்லா சிருஷ்டிகளையும் அவனுடைய ஆளுகைக்குள்ள கொடுத்தீங்க, சகலத்தை அவன் பாதங்களுக்கு கீழ்படுத்தினீங்கப்பா. ஆகவே அப்பா, உங்களுடைய கிரியைகள் எல்லாமே மனுஷனுடைய கால்களுக்கு கீழே பாதங்களுக்கு கீழே வைத்திருக்கிறீர். அவைகள் ஒன்றையும் நாங்கள் எடுத்து தகப்பனே, உயர்ந்தது என்று இது ரட்சிக்க வல்லது என்று சொரூபங்களையோ விக்கிரகங்களையோ கல்லையோ மண்ணையோ மரத்தையோ நாங்கள் வணங்காதபடி வானத்தை பூமி உண்டாக்கின வார்த்தையால உண்டாக்கின கர்த்தரையே நோக்கி நாம் அப்பா என்றைக்கு அவரே தொழுது கொள்ளணும். அப்படி ஆய்கூட நீர் எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இதை கேட்கிற யாவரும் தகப்பனே, இந்த வசனத்தின்படி உணர்ந்து கொள்ள உணர்வை நீங்க கொடுங்க ராஜா. கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று அறிந்து கொள்ள ஞானத்தை கொடுங்க தகப்பனே. சத்தியத்தை சத்தியமாய் அறிவிங்க தகப்பனே. நீர் எல்லாவற்றையும் திருக்கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம். செபங்கேளு ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.